18, 19. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்போம். அதாவது எரிகோ பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசலாக இருந்தது. ஒருவரும் வெளியே வரவும் இல்லை, ஒருவரும் உள்ளே போகவும் இல்லை. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கு, வாசிப்பாங்க. அப்படி அடைக்கப்பட்ட அந்த வாசலை கர்த்தர் பார்க்கிறார். ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்தி வருகிற வழியில் இது நடக்கிறது. சரியா? அப்போ கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். என்னடா, என் பிள்ளைகள் சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க விடாமல் அடைத்து போட்டிருக்கீங்களா? புரிஞ்சுட்டா? இன்னைக்கு கூட நீங்க சுதந்திரிக்க வேண்டியது அது உங்களுக்கு சொந்தமானது. அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? நமக்கு இது சக்தி இல்லை, யோசுவாகிட்ட சக்தி இல்லை. ஆனா கர்த்தர் சொன்னாரு, நான் அதை உன் கையில ஒப்பு கொடுக்கப்பா. இன்னைக்கு அதான் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. உங்களுக்குரியதை எடுத்துட்டு அவங்க உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கர்த்தர் அதை எடுத்து உங்க கையில தர போறாரு. சும்மா இல்லை, நிச்சயமா அவர் செய்வார். ஆமென். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறது. அப்படிதான் நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம அடைக்கப்பட்டிருந்தா கர்த்தர் பார்த்துட்டு அப்படியே இருக்க மாட்டாரு. என் பிள்ளை சுதந்திரிக்கணும், என் பிள்ளைக்கு இல்லாதது யாருக்குமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுடா அப்படின்ன உடனே யோசுவாவும் சில தூதர்களை அனுப்புறார், வேவு பார்த்துட்டு வர சொல்லி. அப்படி போனவங்க தான் ராகாவின் வேசி வீட்டுல தங்கி இருந்தாங்க. ராகாவின் அந்த எச்சில செவுத்து மேல ஒரு சத்திரத்தை வைத்திருந்தாங்க. சரியா? அவங்க ஒரு வேசியாக இருந்தாலும் நாட்டு நடப்பெல்லாம் தெரிந்து வைத்திருந்தாங்க. நாட்டில் என்ன நடக்குது, அதுவும் இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்காக கர்த்தர் என்னென்னலாம் செய்தார் என்பதுதான் கேள்விப்பட்டு வச்சிருந்தாங்க. இவங்க வந்திருக்காங்க செய்தி எரிகோவின் ராஜா கேள்விப்பட்டு அவன் ஆட்கள் அனுப்புறான் ராகாபிடத்துக்கு, போங்கடா போய் என்னன்னு பாருங்க. இவங்களும் வராங்க. அதுக்குள்ள இவன் என்ன செஞ்சா, சணல் தட்டை காட்டில ஒரு அறை இருந்துச்சுல்ல, அங்க ஒளிச்சு வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாததான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கேக்குறாங்க, இங்க சிலர் வந்தாங்களாமே, ஏன்னா அங்கதான் தீயில் பிடிச்சு போய்